சமாதானமும் சுகமும். அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா சமாதானம்னா ஷலோம், எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கிறது, அதான் ஷலோம். ஆனால் பிரச்சனை என்ன, வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எதுவுமே இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. சரீரத்தில் எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, அதனால தான் வியாதி இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? சுகம். அந்த காம்பினேஷன் சமாதானமும் சுகமும். எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ, குறைவு இருக்குதோ, வியாதி இருக்குதோ, அது சரிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சமாதானம், அதுதான் ஷலோம். நமக்கு இப்படிப்பட்ட நல்வாழ்வு உண்டாகும்படி எங்கெங்கே குறைவு இருக்குதோ, எங்கெங்கோ இல்லாமல் இருக்குதோ, எங்கெங்கோ வியாதி இருக்குதோ, எங்கெங்கே இருக்க வேண்டிய விதத்தில் காரியங்கள் இல்லையோ, அதெல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும்படி, அந்த வியாதி குணமாகும்படி, இந்த உடைந்து போன காரியம் அழகாய் திரும்ப அமைக்கப்படும்படி, நொறுகுண்ட காரியங்கள் திரும்ப அழகாய் கட்டி எழுப்பப்படும்படி தான் இயேசு அன்றைக்கு அடி வாங்கினார், சிலுவையில் பாடுபட்டார். நாம் நல்லா வாழும்படி தான் அவர் பாடுபட்டார். ஏன்னா நாம் எல்லாருமே பாவம் செய்துட்டோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால நமக்கு வர வேண்டியது நல்வாழ்வு கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, தண்டனை. நமக்கு வர வேண்டியது பாடு, துக்கம், காயம், நொறுக்கப்படுறது, ஆக்கினை, தழும்பு, இதெல்லாம் நமக்கு வர வேண்டியது. ஏன்னா நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், 5ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? நமக்கு வர வேண்டிய அந்த கெட்ட காரியங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு உரிய அந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதிச்சு தருகிறார். இப்போது ஏன் இப்படி அடிக்கப்பட்டார்னா எனக்காக. எல்லாம் சொல்லுங்கள், எனக்காக. அஃப்கோர்ஸ் இப்படி சொல்லும்போது சிலருக்கு கேள்வி எழும்பலாம் அவங்க மனசில், ஏன் எனக்கு இப்படி அடி வாங்கணும், நான் அப்படின்னா செஞ்சிட்டேன், அதான் தேவன் தான் மன்னிச்சிட்டு போகலாமே, சாரி சொன்னால் மன்னிச்சிடலாம் இல்லையா, என்கிட்ட தப்பு செஞ்சவங்க ஏதாவது சாரி சொன்னால் நான் மன்னிச்சிடுறேன், நான் விட்டுருலையா, அப்போ கடவுள் இப்படி செஞ்சிடலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். சாரி சொன்னால் மன்னிக்கிறோம், அவங்களை கட்டி பிடிக்கிறீங்களா, அரவணைச்சிக்கிறீங்களா, வீட்டிலே என்னோடய இருந்துக்கோன்னு சொல்கிறீங்களா, வாழ்நாள்னா உனக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்கிறீங்களா? அப்போது ஜனங்க சொல்கிறாங்க, கடவுள் ஏங்க இப்படி ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறாரு, நாம் நமக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்க சாரி சொன்னால் மன்னிச்சுட்டு விட்டுறோம் இல்லையா, அவரும் சாரி சொன்னால் மன்னிச்சுட்டு விட வேண்டியது தானே. அவர் மன்னிச்சு விடுறதுனா வேறு விதங்க. அது தேவன் மன்னிச்சு நம்மளை அரவணைக்க பார்க்குறார், மன்னிச்சு நம்ம வாழ வைக்க பார்க்குறார்.